என் தர்மம் எல்லாம் உன்னோடு போகட்டும். கருணா பிறந்தவன் முன் ஜென்மத்துல தும்சிங்கா பிறந்தான். 1000 சிறை 2000 கணத்தோடு பிறந்தான். இவனை கொல்வதற்காக 999 சிரத்தை கொய்த முன் ஜென்மத்துல. அப்போ நரன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய உருவத்தை எடுத்து 1000 வருஷம் தவம் செய்யணும். அப்படி செய்தால் ஒருவனை கொல்லலாம் என்று சொல்ல, இப்படி ஒருவன் தவம் செய்ய ஒருவன் கொல்ல, இப்படியே 999 சிரத்தை கொய்தேன். கடைசியா இருக்கக்கூடிய ஒரு சிரத்தை அறுக்கின்ற போது கண்டுகொண்டு அபயம் அபயம் என்று ஓடினான் சூரிய பகவான் இடத்துல. அப்போ சூரிய பகவான் இடத்துல ஓட சூரிய பகவான் தன் நெல்லி கனியாக திட்டித்து சாப்பிட்டு விட்டான் இந்த தும்சிங்க. அப்போ சூரிய பகவான் இடத்துல கேட்டேன், இந்த ஜென்மத்துல ஆகாதி, அடுத்த ஜென்மத்துல அடுத்த பிறவியில எனக்கும் குந்தாதேவிக்கும் பிள்ளையா இவன் பிறப்பான். அப்போ உன் பகையை தீர்த்துக்கான்னு சொல்ல, அதன் பிரகாரம் சூரிய பகவானுக்கும் உத்தமாதேவிக்கும் பிறந்தவனாக இந்த கர்ணன் இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல தும்சிங்கா பிறந்தவன் இந்த ஜென்மத்துல கர்ணனா பிறந்தான். கர்ணனாக பிறந்து இவனை கொன்றாலும் இந்த ஜென்மத்துல அவனுக்கு 4ஆம் பதவி இல்ல. அடுத்த ஜென்மத்துல தான் இவனுக்கு அன்ன கொடி கட்டி ஆளாச்சி மணியடிக்கு 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்த பிறகுதான் இவனுக்கு 4ஆம் பதவி கிட்டது. மேலும் சபையோர்களே, விதமாகத்தானே கர்ணன், அதாவது 17ஆம் நாள் சண்டை கர்ணன் சண்டை என்று சொல்லக்கூடிய கர்ணன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவேறியது. ஏதோ எங்களால் சரி இருக்கட்டும். இருந்தாலும் இன்னும் அதாவது கர்ணன் இறந்த செய்திய அங்க தாயாகிய குந்தாதேவிக்கும் பொன்னுருவிக்கும் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால இதோ அர்ஜுனா குந்தாதேவி இடத்துல முதல்ல போய் சொல்லிடலாம். மகனாகிய யார் கர்ணே அர்ஜுனன் பானத்தால் மாண்டு விட்டான். மாண்டு விட்டானா? மகனே கர்ண மகாராஜன் மாண்டு விட்டாரம்மா. மாண்டு விட்டாரா? போய் பாரு.
சொன்ன சுவாமி போகண்டா எங்க 5 பேர்த்தோட வந்து சேர்ந்துக்குப்பா 6 பேரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எத்தனை வார்த்தை எடுத்து சொன்ன கேட்கிறேன். மாலை குடுங்கி வர மேலத்தால பின்ன வர கோடி குடுங்கியில கொட்டு மேல முன்னே வர ஆகாது சைன சுவாமி ஆகாது சொப்பன கண்டிருக்கிறேன் சொல்லி எத்தனை வார்த்தைகள் எடுத்திருக்கேன். அத்தனை வார்த்தைகள் மீறி குருசேத்திர வந்து பாண்டு மறந்து விட்டீரா அர்ஜுனா. என்ன என்னமா இது விந்தையாக இருக்கிறது? என்னப்பா எதிராளியாகிய கர்ணன் மனித கிடக்கின்றான். அவன் தலைமாட்டில் அமர்ந்து என் தாய் அழுது கொண்டிருக்கிறார் மடி மீது. மாண்டாயா மகனே கர்ணா என்று அழுகிறா. காரணம் கேட்கிறியா? அப்பா உன் தாய் அவனை போட்டால எனக்கு என்ன தெரியும்? ஏதாவது உன் அம்மாவை போய் நீ கேளும், அண்ணன் இருக்கா என்னன்னு போய் கேட்டுக்கா போ. அம்மா தாயே என்னுடைய பறவை எதிராளி, என்னுடைய பகையாளி, படித்தது நான் தான். அப்படி இருக்க என் எதிராளி எடுத்து மடிவில் போட்டு அடுக்கிறீங்களே, என்னமா காரணம்? என் வயசுல முந்தி பிறந்தவன்டா கர்ணன். கர்ணன் இவருக்கும் முந்தி பிறந்தவனா? இவருக்கு முந்தி பிறந்தவரா? ஏ அல்லையா? ஐயோ அண்ணா! தவறு செய்து விட்டாயே. முன்னவே சொல்லியிருந்தா இந்த பாரத போர் எதற்காக எங்க அண்ணன் கர்ணனே இந்த நாட்டை ஆயிட்டோம் அப்படின்ட்டு நான் முந்திவே காணம் சென்றோம். காரணத்திலே காலம் கழித்திருப்போம். ஐவருக்கு மின் பிறந்தாயடா மகனே கர்ணா என்று இப்படி மடிமேல் எடுத்து வந்து அழுவுறியே, இதுக்கு முன்ன யாமா எங்களிடம் சொல்லல? இதுக்கு முன்ன நான் சொல்லிருப்பேன்பா. கர்ணன் தான் இடத்துல என்ன சண்டை பாரத போர் முடிய வரணும், யார் இடத்துல உன்னுடைய மகன் சொல்லுவேன் வேண்டாம்னு சொல்லி என் இடத்துல சத்தியம் வாங்கிட்டான்பா. ஐவருக்கு மின் பிறந்தவன் அண்ணன் கர்ணன் என்று மக்களாய் தம்பிமார்கள் யாரும் சொல்ல வேண்டாம் என்று சத்தியம் வாங்கி விட்டாரா? அம்மா அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாரத போர் நின்று போயிருமே, நம்ம அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் யாரும் செதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என் இடத்துல சத்தியம் வாங்கி. அண்ணன் தான் கர்ணன் என்று தெரிந்தால் பாரத போர் விட்டு விட்டு இது போய்விடுவார் முன்னை போல் காணாம் என்று பாரத போர் நடக்காது என்று சத்தியம் வாங்கி விட்டாரா? அம்மா இப்ப இப்படி ரகசியத்தை மறைச்சிட்டாயே, இப்போது தர்மத்தின் ஆணையாக உனக்கு ஒரு சாபம் அடிக்கிறேன். நீ மட்டுமல்ல உன்னை போல் பெண் குலங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரகசியம் இருந்தாலும் சரி, அவருடைய மனதிலே 3.25 நாளிகளாக இருக்க வேண்டும். பிறகு அது வெளிப்படை சொல்லவில்லை என்றால், அதாவது என் தர்மத்து மேல ஆணையாக நான் சாபம் அளிக்கின்றேன். அம்மா அதுக்கு மேல பெண்களுடைய மனதில் நிக்காது, ஏதோ ஒரு விஷயத்துல அது தானா வெளியே வந்துரும். அப்பேற்பட்ட சாபத்தை தர்மராஜன் இந்த கருணை முத்தி மோசம் என்று சொல்லக்கூடிய எனக்கு அண்ணன் உண்டா தம்பி உண்டா, எனக்கு தாயார் உண்டா தந்தையார் உண்டா, கணவரே கட்டி தெய்வம் என்று சொல்லி கணவர் தகுந்த குலம் என்று அறிந்த உடனே கணவரே தகுந்த தெய்வம் என்று சொல்லி கணவர் பின்பற்றி வாழ்ந்தேன். ஆனா இன்று கணவர் மாண்டு வந்து விட்டார். நான் என்னத்தை செய்ய? அண்ணன் இருந்து விட்டார் என்று கவலைப்பட வேண்டாம். எனக்கு 2 தாய் இருந்தது. ஒரு தாய் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார், மற்றொரு தாய் இருக்குது. என் சிறிய தாய் போல உன்னை ஒரு தாயாக மகனாகியே புஷ்பகதியும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பாதுகாத்து வருகிறோம். நீ கவலைப்பட வேண்டாம், எங்கே போகலாமா? சரி, அண்ணனை சந்தனம் கட்ட குங்குமம் கட்ட வைத்து தகனம் செய்வோம். எடுங்கள். மன்னவருக்கு சந்தானத்தா ஆகட்டும். இதோடு கர்ணன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவேறியது.